ஒரு 365 டேஸ் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாற்றும். இந்த ஆத்தில் தான் சொல்கிறார். அதாவது நார்மலாகவே அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவர் தான். ஒரு 60,000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 6th பிளேஸு, 2nd பிளேஸு, ஒரு குழு வச்சு அவர் வந்து பெருசாக ரன் பண்ணியிருக்காரு. அந்த குழு அந்த கம்பெனிலேயே இல்லாத சேல்ஸ் மாதிரி 2 மடங்கு அதிகம் பண்ணியிருக்காரு. சொன்ன எல்லாமே வந்து பெருசாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா செகண்ட் இன்னிங்ஸ் அவரோட ஃபஸ்ட்டு நல்லா இருந்தப்போ பண்ணாமல் அடிப்பட்டு திருப்பி வந்து செகண்டாக போய் ஜாயின் பண்ணி இதெல்லாமே சாதிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பக்கா பிளானிங் தான். அவரோட வந்து கரெக்டாக ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு முழு முயற்சியோட சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட எல்லாமே ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணியிருக்காரு. ஒரு 365 டேஸ் கரெக்டாக பிளான் பண்ணி அவரோட குழுமையை வர வச்சு ஒருங்கிணைச்சு இதை சாதிச்சிருக்காரு. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த புத்தகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷனோடு தான் சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை நம்ம கரெக்டாக படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் அப்படி கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை கொஞ்சம் மாற்றி பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கான ரிசல்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த புக்கில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு. எதுவும் கஷ்டமான விஷயங்கள் கிடையாது, நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் மாற்றி செஞ்சால் போதும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் பிளேஸ் ஒரு குழு வாக்கி பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவோட பொருளாதாரம் நெருக்கடி அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவர் நைட்டில் அவரோட வருமானம் பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பியும் அதிலேருந்து மீண்டு ஒரு பெரிய வானளாவிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஃபஸ்ட்டு உருவாக்கி எழுதின அந்த புத்தகத்தோட ராயல்ட்டியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த பப்ளிஷர் எடுத்துகிட்டு ஓடிட்டார். அப்போ அவருக்கு தோணுது, அவர் பெருசாக எடுத்துக்கல. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பட் இவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதோ அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார். வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாதோ அந்த விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடாக இருக்குது. ஸோ இந்த வரிகள் தான் வந்து இந்த புத்தகத்தோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா இதிலேருந்து தான் அவர் வந்து பல விஷயங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கார். பாருங்க, மாற்ற முடியாத விஷயங்கள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை பற்றி சிந்திச்சு எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம யோசித்து அதுக்காக ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணும்போது அந்த விஷயங்கள் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம். இது வந்து முன்னுரை தான். ஸோ இதுக்கப்புறமா பாகம் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.